இந்திய சமூகத்திற்கான ஒதுக்கீடுகளும், உதவிகளும் பல்வேறு அமைச்சகங்கள் மூலம் விரிவாக வழங்கப்படுகின்றன என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று மக்களவையில் தெரிவித்தார். மலேசிய இந்தியர் சமூக உருமாற்ற பிரிவான மித்ராவுக்காக ஒதுக்கப்படும் 100 மில்லியனை தவிர கல்வி, வீட்டு வசதி மற்றும் வணிகம் போன்ற துறைகளில் சமூகத்திற்கு பயனளிக்கும் பல உதவிகள் பல்வேறு அமைச்சகங்களின் கீழ் கணிசமான ஒதுக்கீடுகளுடன் கூடிய பிற திட்டங்களும் இந்திய சமூகத்திற்கு உள்ளன என்று அவர் கூறினார். உதாரணமாக எஸ்டிஆர் ரொக்க உதவி திட்டத்தில் 2022 இந்திய சமூகத்திற்கான உதவி 500 மில்லியனாக இருந்தது. அதே நேரத்தில் 2025 அது 1 பில்லியனை எட்டியுள்ளது என்று அவர் கூறினார். கூடுதலாக 1.2 பில்லியன் மதிப்புள்ள வீட்டு வசதி கடன் உத்தரவாத திட்டம் இந்திய சமூகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டில் மித்ராவுக்கான 100 மில்லியன் ஒதுக்கீட்டில் 98.9 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. இது இந்திய சமூகத்தைச் சேர்ந்த 1,22,082 உறுப்பினர்களுக்கு பயனளிக்கிறது என்று அன்வார் கூறினார். மித்ரா விரைவான ஒப்புதல் அளிக்கவில்லை என்ற கூற்றுகள் உண்மைக்கு புறம்பானவை என்று குறிப்பிட்ட அவர், அதற்கான புள்ளி விவரங்கள் உள்ளன என்று தெரிவித்தார். பிற உதவிகளில் ஆரம்ப கல்வி மானியங்களில் 93 மில்லியன், இந்திய சமூகத்தின் B40 தரப்பினருக்கான உயர்கல்வி உதவியில் 17.63 மில்லியன் மற்றும் தேசிய வகை தமிழ் பள்ளிகளுக்காக 2.99 மில்லியன் ஆகியவையும் அடங்கும் என்று அவர் கூறினார். இதில் 6000 மடிக்கணினிகள் கட்டம் கட்டமாக தமிழ் பள்ளிகளுக்கு விநியோகிக்கப்பட்டன என்று அவர் தெரிவித்தார். எனவே அரசாங்கம் இந்திய சமூகத்தை புறக்கணிக்கிறது, மித்ராவுக்கான ஒதுக்கீடுகள் உடனடியாக அங்கீகரிக்கப்படவில்லை என்ற கூற்றுகள் உண்மை அல்ல என்று அவர் இன்று மக்களவையில் கேள்வி நேர அமர்வின் போது கூறினார். இந்திய சமூகத்தின் சமூக பொருளாதார நிலையை விரிவாக மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் மித்ரா அல்லது பிற நிறுவனங்கள் மூலம் மடானி அரசாங்கம் கவனம் செலுத்துவது குறித்து பகத்தன் ஹரப்பான் சுங்கை சிப்புட் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கேசவன் கேட்ட கேள்விக்கு பிரதமர் இவ்வாறு பதிலளித்தார். 2025ஆம் ஆண்டில் ஒவ்வொரு அமைச்சகத்தையும் மித்ராவையும் இணைத்து சிறந்த ஒருங்கிணைப்புடன் இந்திய சமூகத்திற்கு உதவி வழங்குவதில் அரசாங்கம் வேறுபட்ட அணுகுமுறையை செயல்படுத்தி வருவதாக அன்வார் விரிவாக கூறினார். எடுத்துக்காட்டாக வீட்டு வசதி மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகத்தின் கீழ் இந்திய சமூகத்திற்கான வீட்டு வசதி திட்டங்களின் விஷயத்தில் பற்றாக்குறைகளை ஈடுகட்ட மித்ராவில் இருந்து கூடுதல் நிதி ஒருங்கிணைக்கப்படும் என்று அன்வார் கூறினார். நாடு முழுவதும் உள்ளூர் சமூக மையங்களாக பதிவு செய்யப்பட்ட மொத்தம் 200 இந்து வழிபாட்டு தலங்கள் அல்லது இந்து கோயில்களுக்கு 20 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக இந்திய தோட்டப்புற தொழிலாளர்களின் பழுதுபார்ப்பு மற்றும் குடியிருப்புகளை பராமரிப்பதற்காக பிரதமர் துறையின் அமலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவிலிருந்து 10 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அன்வார் கூறினார். இந்திய சமூகத்தைச் சேர்ந்த 600 நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் மானியங்களையும் தாங்கள் வழங்கி இருப்பதாக அவர் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டில் மலேசிய இந்திய தொழில் முனைவோர் திட்டம் 400க்கும் மேற்பட்ட குறு தொழில் முனைவோரை ஆதரிக்க உதவியது என்றும் மானியங்கள் மூலம் விவசாய உதவி தலா 20,000 ரிங்கிட் வழங்கப்பட்டதாகவும் அன்வார் தெரிவித்தார். இந்திய சமூகத்தினரிடையே கடுமையான வறுமை பிரச்சனை குறித்து கடுமையான வறுமையை ஒழிப்பதை நோக்கமாக கொண்ட திட்டங்களை மையப்படுத்துவதற்கான முயற்சிகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இந்திய சமூகத்தை அதில் ஈடுபடுத்துவது உட்பட விரிவான முறையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மடானி பொருளாதார கட்டமைப்பு இன வேறுபாடு இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்டத்திலும் கடுமையான வறுமையை முழுமையாக ஒழிப்பதில் கவனம் செலுத்துகிறது என்று அன்வார் கூறினார். மலாய்க்காரர்கள் மத்தியில் ஏழைகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. ஏனெனில் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் மலாய்க்காரர்கள். எனவே உதவி திட்டங்கள் மலாய் சமூகத்திற்கு இயற்கையாகவே மிக அதிகமாக உள்ளன. இந்திய சமூகத்தை பொறுத்தவரை மலாய்க்காரர்களுடன் ஒப்பிடும் போது மக்கள் தொகை குறைவாகவும் ஏழைகளின் எண்ணிக்கை குறைவாகவும் இருந்தாலும் இந்திய சமூகத்திற்குள் ஒப்பீட்டளவில் ஏழ்மையான குழுக்களில் சில குழுக்கள் உள்ளன. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் என்று அன்வார் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.